பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அல்லேலூயா. இதில் பார்க்கிறோம், அவர் அந்த பட்டணத்திலே அவர் பலத்த செய்கைகளை செய்திருக்கிறார். நம்ம யோவானில் எடுத்துனா, யோவானில் கடைசி அதிகாரத்தில் லாஸ்ட் வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். யோவான் எழுதியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த வேதத்துல எழுதப்பட்ட காரியம் மட்டும் இல்ல, அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சிருக்கார். அந்த பட்டணங்கள் அத்தனை அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தும் கூட மனம் திரும்பாமற் போனதை கண்டு கர்த்தர் வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார். இவ்வளோ அற்புதங்களையும் இவ்வளோ அதிசயங்களையும் பார்த்தும் கூட அந்த பட்டணம் மனம் திரும்பாமற் போனதை கண்டு அவர் கடிந்து கொள்ள தொடங்குகிறார். அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார், கடிந்து கொள்கிறார். இந்த காலகட்டத்திலும் நாம் எப்படி இருக்கிறோம்? நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு அற்புதங்களை பண்ணியிருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த காலகட்டங்களில் அந்த பட்டணத்தில் உள்ளது போலதான் இப்போது நாமும் இந்த பூமியிலே ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவர் நடத்திட்டு வந்தார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஒவ்வொருவரும் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எந்த விதத்துல ஆண்டவர் பக்கம் நம்ம தவறி போயிருக்கிறோம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாமல் சுயமாய் செய்கிற எல்லாமே பாவம்தான். ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைத்தார்? எதற்காக நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்? எதற்காக நமக்கு அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை செய்திருக்கிறார்? தேவனிடம் முழுமையாக திரும்புவதற்காக தானே. நாம் எந்த விதத்தில் குறைபட்டிருக்கிறோம்? ஆண்டவர் கடிந்து கொள்வதற்கு ஏதுவாக நாம் எதில் நடந்திருக்கிறோம்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த வசனங்களின் மூலம் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. அப்பா, எங்கள் ஒவ்வொரு கிருபையாய் ஆண்டவரே, அப்பா எங்களை இந்த மட்டும் வழி நடத்தி வந்தீரே. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்களை பெருமையை பாராட்டி சொல்வதற்கு ஒரு காரியம் இல்லை ஆண்டவரே. எங்களை முற்றுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு கூட இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசினீரே. அப்பா, நீர் வாழ்ந்த காலத்தில் அந்த பட்டணங்களில் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்கைகளை நீர் செய்தும் கூட அந்த பட்டணம் மனம் திரும்பாமற் போனதே. அந்த மனம் திரும்பாமற் போனதை பார்த்து நீர் கடிந்து கொள்ள தொடங்கினீரே ஆண்டவரே. அதே போல எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள், எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள் நீங்கள் செய்தும் கூட அதை உணர்வில்லாமல் நாங்கள் அநேக விஷயங்களில் மனம் திரும்பாமல் இருந்திருக்காண்டவரே. ஆண்டவரே, அப்பா, ஒரு தடவை மனம் திரும்புதல் நீர் எதிர்பார்க்கல ஆண்டவரே. அனுதினமும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிற ஆண்டவரே. அனுதினமும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அனுதினமும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய சுத்த கிருபை ஐயா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை. எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் போல நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கல்வார் ரத்தத்தினால எங்களை ஒரு விஷயம் கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கென்று சாட்சியாய் வாழ கிறிஸ்துவானது எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக இருக்க அப்பா, எங்களே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் மண்டியில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Thank you, Jesus.